ஹாய் ஆல் வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷீஷாப் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா .NET ஃப்ரேம் ஒர்க். ஸோ வாட் இஸ் .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விண்டோஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ், வெப் சர்வீசஸ், கேம்ஸ் இது எல்லாத்தையும் ஈஸியாக பில்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுனா .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக இருக்க காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா சிஎல்ஆர் அப்படின்னு என்னன்னா காமன் லாங்குவேஜ் ரன் டைம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுதான் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், மெமரி மேனேஜ்மெண்ட், கார்பேஜ் கலெக்ஷன் இது எல்லாமே இந்த சிஎல்ஆர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க் கிளாஸ் லைப்ரரி. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் கிளாஸ் லைப்ரரிக்குள்ள தான் நிறைய லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ், தட் இஸ் த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் இதில் என்ன இந்த ஃப்ரேம்வொர்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வின் ஃபார்ம்ஸ், ASP.NET, Adobe.NET இது எல்லாமே ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஷீஷாப். ஸோ ஷீஷாப் அப்படின்னா நமக்கே தெரியும் அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சிம்பிள் சொல்கிறாங்க பார்த்தோம்னா இதில் வந்துட்டு பாயிண்டர்ஸ் கிடையாது, ப்ளஸ் இதில் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரும் கிடையாது, ப்ளஸ் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இது வந்துட்டு நம்ம சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க பார்த்தோம்னா நம்ம ஒரு கோட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து லீனியர் மேனராக எக்ஸிக்யூட் ஆகுது. தட் இஸ் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காம்பனன்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காம்பனன்ட் ஓரியன்ட்ங்கிறது இட் கம்பைன்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ காம்பனன்ட்ஸ். ஸோ அதுதான் காம்பனன்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் இட்ஸ் ஆல்சோ சப்போர்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ், ஈவெண்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து காம்பனன்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இது நமக்கே தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரோக்ராமில் எல்லாமே ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இது வந்து டைப் சேஃப்டின்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 40 அப்படின்ட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே நம்பர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ராங். ஏன் அப்படின்னா அதுதான் டைப் சேஃப்டி. ஸோ ஒரு டேட்டா டைப்பில் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக அந்த இன்டீஜர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், வேறு எந்த டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணாது. இதுவே PHP அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஈக்குவல் டு 40 வச்சிருப்பீங்க. எகைன் நம்பர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து PHP இஸ் நாட் அ டைப் ஷேப் லாங்குவேஜ், C# இஸ் அ டைப் ஷேப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸிங், அன்பாக்சிங். ஸோ பாக்ஸிங் அப்படிங்கிறது என்னன்னா வேல்யூ டைப்பை ஆப்ஜெக்ட் டைப்பாக மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பாக்ஸிங். ஸோ இதுவே அன்பாக்சிங் அப்படின்னு என்னன்னா அகெயின் ஆப்ஜெக்ட் டைப்பை வேல்யூ டைப்பாக மாற்றுறது தான் அன்பாக்சிங். ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் பாக்ஸிங் இஸ் கால் அன்பாக்சிங். ஸோ இங்கே பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிளில் இன்ட் நம் ஈக்குவல் டு 2021 அப்படின்னு வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் OBJ ஈக்குவல் டு நம். ஸோ வேல்யூ டைப் இன்ட் நம் ஈக்குவல் டு 2021 அப்படிங்கிறது வேல்யூ டைப். இந்த வேல்யூ டைப்பை ஆப்ஜெக்ட் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும் 2021 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் பாக்ஸிங். வேல்யூ டைப்பை ஆப்ஜெக்ட் டைப்பாக மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ சேம் அன்பாக்சிங் அப்படிங்கிறது இன்ட் I ஈக்குவல் டு 4 இது வந்து வேல்யூ டைப். ஆப்ஜெக்ட் O ஈக்குவல் டு I. ஸோ இப்படி பண்ணேன்னா பாக்ஸிங். 4ங்கிறது இப்போ ஆப்ஜெக்டில் இருக்கும், ஓங்கிறதுல ஸ்டோர் ஆயிருக்கும். எகெயின் இந்த ஓவை வந்துட்டு ஆப்ஜெக்டாக இருக்கிறத எகெயின் வேல்யூவாக மாற்றுறேன். ஸோ வேல்யூ டைப்பை மாற்றணும் அப்படின்னா இன்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு ப்ளஸ் இங்கே வந்துட்டு இன்ட் J ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் O அப்படின்னு கொடுத்தா இதுக்கு பேர் அன்பாக்சிங். ஸோ இன்ட் Jல வந்துட்டு எகெயின் எனக்கு 4 வந்துடும். ஸோ இதுதான் அன்பாக்சிங். நெக்ஸ்ட்டு ஸோ வேல்யூ டைப்ஸ்னா என்ன, ரெஃபரன்ஸ் டைப்ஸ்னா என்ன. ஸோ வேல்யூ டைப்புங்கிறது ஒரு வேரியபிளில் அதோட டேட்டா ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேல்யூ டைப். இதுவே அந்த வேரியபிள் இப்போ இன்ட் A ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது டேரெக்டாக வேல்யூ ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா வேல்யூ டைப். இதுவே அந்த ஏவோட அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேல்யூவோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் டைப். ரெஃபரன்ஸ் டைப் ஸ்டோர்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வேர் த வேல்யூ இஸ் பீயிங் ஸ்டோர். இதுவே வேல்யூ டைப் என்னன்னா டேரெக்டாக டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா வேல்யூ டைப், அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் டைப். நெக்ஸ்ட் சீல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீல்டு கிளாஸ்னா என்னன்னா ஒரு கிளாஸை வந்து நம்ம இன்ஹெரிட் ஆகாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீல்டு கிளாஸ். நெக்ஸ்ட் ரெஃப் அண்ட் அவுட்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் B அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்ட் C ஈக்குவல் டு 90 அப்படின்ட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃப் அண்ட் அவுட் ரெண்டுமே என்ன பண்ணணும்னா இட் இஸ் யூஸ்டு டு பாஸ் ஆர்குமெண்ட்ஸ் டு மெத்தட் ஆஸ் ரெஃபரன்ஸ் டைப்பாக தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம வேல்யூ டைப்பாக பாஸ் பண்ணுறதுல ரெஃபரன்ஸ் டைப். ஆல்ரெடி நம்ம ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன, வேல்யூ டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். வேல்யூ டைப்ங்கிறது வெறும் டேட்டாவாக பாஸ் பண்ணுறது, ரெஃபரன்ஸ் டைப்னா அட்ரஸை பாஸ் பண்ணுறது தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்ட் B அப்படிங்கிறதுனா டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் C ஈக்குவல் டு 90ங்கிறது இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ அப்டேட்
அப்டேட் ஒரு மெத்தட் இருக்கா? இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு இந்த கிளாஸ் ப்ரோக்ராம்குள்ள அப்டேட்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. தென் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிற மெத்தட்குள்ள அவுட் ஆஃப் பி அப்படின்ட்டு நான் பாஸ் பண்றேன். ஸோ இங்க என்ன நடக்கும்? வெறும் நான் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? அவுட் பில பாஸ் பண்றேன். அப்டேட் அவுட் பி அப்படின்னு சொல்லும்போது, இந்த மெத்தடுக்கு வரும். ஸோ அப்டேட் அப்படிங்கிற மெத்தட்குள்ள வந்ததும் A ஈக்குவல் டூ 100. ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கும்? Bல வந்துட்டு 100 அப்படின்ட்டு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இது A ஈக்குவல் டூ 100 அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸ் டைப் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு B அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்ல எனக்கு 100 அப்படின்னு ஸ்டோர் ஆயிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்ட் C ஈக்குவல் டூ 90 அப்படின்னு ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ணத இந்த சேஞ்ச் மெத்தட்குள்ள பாஸ் பண்றேன். ஓகேவா? இந்த சேஞ்ச் மெத்தட்குள்ள போகும்போது ஆல்ரெடி 19 இருக்கு. இங்க வந்துட்டு 91 சேஞ்ச் பண்றேன். தட் இஸ் அப்டேட் பண்றேன். 19 இருக்கிறத 91ஆ மாத்துறேன். அது எங்க பண்றேன்? ரெஃப்பா யூஸ் பண்ணி பண்றேன். ஓகேங்களா? இதுவே அவுட்ல என்ன பண்றேன்? ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறத மட்டும் பாஸ் பண்றேன். ரெஃப்ல என்ன பண்றேன்? இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறத பாஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கலாம். Before passing a variable as ref, it is required to be initialized. ஸோ கண்டிப்பா ரெஃப் யூஸ் பண்ணா அங்க அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இன்ட் C ஈக்குவல் டு 19 வச்சிருக்கேன். இந்த இந்த சேஞ்ச் மெத்தட்குள்ள ரெஃப் C அப்படின்னு கொடுத்துருக்கு. கண்டிப்பா இது இனிஷியலைஸ் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம ரெஃப் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே அவுட்ல வந்துட்டு நோ நீட் டு இனிஷியலைஸ் வேரியபிள் இஃப் அவுட் கீவேர்ட் இஸ் யூஸ்டு. இங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு அவுட் பி போட்டிருக்கேன். ஸோ பிங்கிறது நான் இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை. இனிஷியலைஸ் பண்ண அவசியமே இல்லை. பண்ணிக்கலாம், பண்ண அவசியமும் இல்லை. ஓகேங்களா? ரெஃப்ங்கிறது கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் C ஈக்குவல் டு 19 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பிங்கிறது இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. அவுட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இதுதான் மெயின் ஒன். நெக்ஸ்ட்டு ref keyword is used when the called method has to update the passed parameter. ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கேன்? ரெஃப் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்? இங்க 19 இருக்கிறத 91ஆ சேஞ்ச் பண்றேன். அதுக்காக தான் இங்க வந்துட்டு ரெஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவுட் கீவேர்ட் இஸ் யூஸ்ட் when a called method has to update multiple parameters passed. அவுட் வந்து மெயினா எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ரெஃப் வந்துட்டு சிங்கிள் தான் பண்ண முடியும். அவுட்டுங்கிறது மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்க்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன் கால்டு மெத்தட் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு இனிஷியலைஸ் த பாஸ்ட் parameter passed as ref. So in called method, so இதுதான் called method, it is not required to initialize the parameter passed as ref. ஸோ இங்கே வந்துட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். இங்கே D ஈக்குவல் டு 91 பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே அவுட்டில் வந்துட்டு கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு A ஈக்குவல் டு 100 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு நான் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஃப் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜாக்டு அரேஸ். ஸோ ஜாக்டு அரேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரே ஆஃப் அரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அரேக்குள்ள 4 அரேஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 அரேஸ்க்கும் வேல்யூஸ்லாம் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஜாக்டு அரேஸ்ன்னு சொல்றாங்க. அரே ஆஃப் அரேஸ் தான் ஜாக்டு அரேஸ். நெக்ஸ்ட் மேனேஜ்டு அண்ட் அன்மேனேஜ்டு கோட். ஸோ மேனேஜ் கோட்ங்கிறது டைரக்டா சிஎல்ஆர் மேனேஜ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் மேனேஜ்டு கோட். இதுவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் அன்மேனேஜ்டு கோட். நெக்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் அண்ட் யூசிங். ஸோ நேம் ஸ்பேஸ் எதுக்காக, யூசிங் எதுக்காக? ஸோ நேம் ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா நிறைய கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நேம் ஸ்பேஸ். ஸோ நிறைய கிளாஸஸ் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிட்டா அது வந்துட்டு அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் யூசிங் எதுக்காகன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நேம் ஸ்பேஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான் யூசிங் கீவேர்ட். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இங்கே வந்துட்டு 2 நேம் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். நேம் ஸ்பேஸ் 1, நேம் ஸ்பேஸ் 2. நேம் ஸ்பேஸ் 1ல ஒரு கிளாஸ் இருக்குது, ஹெலோ அப்படின்ற ஒரு கிளாஸு. நேம் ஸ்பேஸ் 2ல ஒரு கிளாஸ் இருக்குது, அதே ஹெலோ அப்படிங்கிற கிளாஸ். ஓகேவா? இப்போது பப்ளிக் கிளாஸ் நேம் ஸ்பேஸ். இப்போ நம்ம நேம் ஸ்பேஸ் டாட் கிளாஸ் அப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ 1.hello h1ங்கிறது ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ 1.hello. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் பி ஈக்குவல் டு நியூ ப்ரோக்ராம் கொடுப்போம். இதுவே இங்கே வந்துட்டு சேம் கிளாஸ் இருக்குது, பட் நேம் ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக நேம் ஸ்பேஸ் டாட் கிளாஸ்.
ஸோ ஒன் டாட் ஹெலோ h1 ஈக்குவல் டு நியூ ஒன் டாட் ஹெலோ. அதுவே இந்த நேம் ஸ்பேஸோட ஹெலோ யூஸ் பண்ணுறதுக்கு டூ டாட் ஹெலோ h2 ஈக்குவல் டு நியூ டூ டாட் ஹெலோ. ஸோ h1 டாட் சே ஹெலோங்கிறது இந்த மெத்தட் கால் ஆகும், h2 டாட் சே ஹெலோ அப்படிங்கிறது இந்த மெத்தட்காக கால் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கிளாஸஸ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய கிளாஸில் நான் இங்கே 2 கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. நேம் ஸ்பேஸ் 1, நேம் ஸ்பேஸ் 2. ஸோ அதை வச்சுட்டு கிளாஸஸாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நேம் ஸ்பேஸோட யூஸ். இதுவே யூஸிங் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் 1 அதே ப்ரோக்ராம் தான். நேம் ஸ்பேஸ் 1 பப்ளிக் கிளாஸ் ஹலோ, நேம் ஸ்பேஸ் 2 பப்ளிக் கிளாஸ் மட்டும் இங்கே வெல்கம் அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூஸிங்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா யூஸிங் 1 யூஸிங் 2 அப்படின்ட்டு இங்கே மேலே டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க மாட்டேன், வெறும் யூஸிங் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். இங்கே இந்த ப்ரோக்ராமில் யூஸிங் 1 யூஸிங் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ யூஸிங் 1 யூஸிங் 2 போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் வெறும் எப்பவும் ஹெலோ h1 ஈக்குவல் டு நியூ ஹெலோ அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வெல்கம் w1 ஈக்குவல் டு நியூ வெல்கம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் யூஸிங் போட்டங்காட்டி எகெயின் நான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை. இங்கே வந்துட்டு ஹெலோ அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை. 1 டாட் ஹெலோ இல்லை 2 டாட் ஹெலோ அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஹெலோ h1 ஈக்குவல் டு நியூ ஹெலோ இல்லை வெல்கம் w1 ஈக்குவல் டு நான் டேரெக்டாக அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ இதுக்காக தான் யூஸிங் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஈஸியாக புரியணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் யூஸிங் சிஸ்டம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு நேம் ஸ்பேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துடுறேன். ஸோ இதை எடுத்துட்டு சிஸ்டம் டாட் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தான் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கிறோம், இந்த சிஸ்டமை எடுத்துட்டு நான் இங்கே யூஸிங் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே யூஸிங் சிஸ்டம் கொடுத்தா அதை வந்துட்டு நான் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதோட யூஸ் தான் யூஸிங். ஸோ அந்த நேம் ஸ்பேஸை மேலே டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்துட்டு நான் எல்லா பிளேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு லைனுக்கும் சிஸ்டம் டாட் கன்சோல் டாட் அப்படின்னு நான் எழுதிட்டே இருக்கணும். ஸோ யூஸிங் போட்டங்காட்டி அதோட அந்த நேம் ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுதான் மெயின் திங். நெக்ஸ்ட்டு ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்? ஸோ இதுதான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இதான் சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் கமெண்ட்னா டபுள் ஸ்லாஷ், மல்டி லைன் கமெண்ட்ஸ்னா ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் ஸ்டார். ஸோ இதுதான் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வர்சஸ் ரீட் ஒன்லி. ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட்னா ஆல்ரெடி தெரியும். நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா அதை வந்துட்டு எங்கேயுமே போய் சேஞ்சே பண்ண முடியாது. அதுதான் கான்ஸ்டன்ட். அது வந்து கம்பைல் டைமில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பைல் டைமில் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீட் ஒன்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் இன்ட் மீட்டர் ஈக்குவல் டு 100 கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு. இதை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வேறு எங்கேயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுவே ரீட் ஒன்லி எதுக்காக அப்படின்னா ரீட் ஒன்லி டபுள் பைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். இதுவே நான் எங்கே இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரில் பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரன் டைமில் ஹேண்டில் ஆகும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஜஸ்ட் கம்பைல் டைம் தான். இது வந்து ரன் டைமில் ஹேண்டில் ஆகிறதுக்கு தான் மெயினாக ரீட் ஒன்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரன் டைமில் ஆட் ஆகும்போது ரன் டைமில் பண்ணும்போது பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்ட்டு இனிஷியலைஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீட் ஒன்லி. ஸோ இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ while read-only fields can be initialized at declaration or in the constructor. நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங்லேயே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், ஆர் நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஹேஸ் டு பி இனிஷியலைஸ். நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ அங்கேயே இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். அதுதான் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதுவே ரீட் ஒன்லிங்கிறது நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிக்ளரேஷன்லையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்டர்லையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கம்பைல் டைம்னு சொல்கிறாங்க, இதை ரன் டைம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸ்டன்ட் ரீட் ஒன்லி. நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கான்செப்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஊப்ஸ் கான்செப்ட், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே இதுலேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் காமனாக இருக்கங்காட்டி ஸோ நான் வந்துட்டு ஜாவா லாங்குவேஜோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள், அது ரெண்டுமே ரிலேட் ஆகும். தென் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.